ஹாப்பி. நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புது ஆஃபர்ல. ஸோ மோடிகே நமக்கு வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. உங்களோட ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணி நிறைய ஆஃபர்ஸ், எக்ஸ்ட்ரா கமிஷன் அப்படி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுல இந்த பகுதியில கம்பெனி என்ன பண்ண போறா அப்படின்னா, உங்க டீம் வளர்க்கறதுக்கு அந்த டிபி நமக்கு தேவையானது. ஸோ இந்த டிபி இன்வெஸ்ட்மெண்ட் கூட கம்மியாகி கொடுத்துருக்காரு. அந்த இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும்தான். சோ இந்த ஆஃபரை பத்தி பழனி சார் அழகா தெளிவா ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். பட் நம்மளோட டவுட் அப்படின்னா, எப்படி எனக்கு டிபி ரிக்வஸ்ட் கொடுக்கணும், நான் எப்படி டிபி ரிக்வஸ்ட் கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது, சப்போஸ் நான் ரிக்வஸ்ட் கொடுத்தா எப்போ என்னோட டிபி அப்ரூவ் ஆகும், எனக்கு எப்போ டிபி கோட் கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு. ஸோ அது கிளியர் பண்ணதுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன ட்ரைனிங் பண்றது. ஸோ இதுல நான் வந்து ஒரு பிபிடி ஷேர் பண்றேன். ஸோ ஐ ஹோப் மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள். சோ டிபி என்ன எல்லாருக்குமே தெரியும். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் பார்த்தா நம்மளோட டீம் வளர்க்கறதுக்கு கம்பெனி கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் வச்சு நம்மளோட டீம் நமக்கு வளர்க்கலாம். நம்மளோட டீமுக்கு ப்ராடக்ட் வந்து நமக்கே சர்வ் பண்ணலாம். அதுக்காக தான் மோதிகே டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் அப்படிங்கிற கன்செப்ட் வந்துட்டு இருக்குது. சோ இந்த டிபி ஓபன் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும். அதோட பேசிக் எலிஜிபிலிட்டி தான் நம்ம பார்க்க போறது. எலிஜிபிலிட்டி அப்படின்னா நம்ம டிபி எடுக்கணும்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து கன்சல்ட் ஆகிக்கணும். கண்டிப்பா வந்து கன்சல்ட் ஆகணும். கன்சல்டன்ட் மட்டும் போதாது, அவர் வந்து மோதிகேர்ல அசோசியேட் சூப்பர்வைசர், விச் மீன்ஸ் 13% லெவல்ல இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும்னா நோட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நாங்க டிபி ஓபன் பண்ண போகும்போது இந்த பாலிசி நாங்க எலிஜிபிலிட்டி நாம வந்து செக் பண்ணோம். அதனால நம்மளோட டீம் மெம்பருக்கு நாம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா கூட ஓகே. யா சோ நம்மளோட எலிஜிபிலிட்டிலேயே வந்து அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் 13% லெவல்ல இருக்கணும். செகண்ட் பார்த்தா நம்மளோட என்இஎஃப்டி, கேஒய்சி, பேன் இது மூணுமே வந்து மோதிகேர்ல அப்ரூவ் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். ஓகே, சோ செக் பண்ணுங்க உங்களோட என்இஎஃப்டி, கேஒய்சி, பேன் கரெக்டா இருக்க செக் பண்ணுங்க. இல்ல நம்ம டீம் மெம்பர்ஸோட என்இஎஃப்டி, கேஒய்சி, பேன் செக் கரெக்டா இருக்க செக் பண்ணுங்க. ஏன்னா டிபிக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த மூணுமே வந்து மோதிகேர்ல அப்ரூவ் ஆயிருக்கணும். ஓகே, தேர்ட் வந்து டிஸ்டன்ஸ் பாலிசி. டிஸ்டன்ஸ் பாலிசி என்னன்னா பழனி சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. தமிழ்நாடோட டிஸ்டன்ஸ் கிரைட்டீரியா முன்னாடி பார்த்தா 3 கிலோமீட்டர், அப்புறம் 1 கிலோமீட்டர் அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ இந்த புது ஆஃபர்ல, புது ஆப்ஷன்ல என்டையர் தமிழ்நாடு நம்மளோட டிஸ்டன்ஸ் பாலிசி வந்து 500 மீட்டர் இருக்கு. ஸோ 500 மீட்டர் இருந்தா கூட அந்த டிஸ்டன்ஸ் பாலிசி நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம டிபி ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது நம்மளோட டிபி பில்டிங்ல இருந்து பக்கத்துல நியர்பை 500 மீட்டர்ல வேற டிபிஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்மளோட ரிக்வஸ்ட் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம டிபிக்காக அப்ளை பண்ணும்போது பார்த்துடுங்க நம்மளோட பில்டிங்ல பக்கத்துல 500 மீட்டர்ல வந்து வேற ஏதாவது டிபி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணும். அதுதான் டிஸ்டன்ஸ் பாலிசி. தேர்ட் வந்து டிபியோட சப்சிடி இல்லைன்னா டிபியோட கமிஷன் எவ்வளவு வரும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 3% அண்ட் 4% கமிஷன் தான் வரும். ஸோ இந்த கமிஷன் நம்மளோட நெட்வொர்க் கமிஷனோட சேர்த்து நெக்ஸ்ட் மந்த் 9th தான் கமிஷன் வரும். ரைட், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட நெட்வொர்க் கமிஷன் எவ்ரி மந்த் 9th நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கமிஷனோட சேர்ந்து தான் டிபியோட கமிஷன் வரும். இது எதுவும் செப்பரேட் பிசினஸ் கிடையாது. இந்த மோதிகேர் பிசினஸ் தான் மோதிகேரோட என்டையர் இன்கம் நமக்கு ஒன்னாதான் வரும். ஓகே, ஸோ இந்த 3%, 4% கமிஷன் அப்படின்னா நம்மளோட கேட்டகரிஸ்ல அக்ரிகல்ச்சர், லாண்ட்ரி கேர் அண்ட் லிட்ரேச்சர் இந்த 3 கேட்டகரிஸ்க்கு வந்து நமக்கு கமிஷன் வந்து 3% தான். ரெஸ்ட் ஆல் கேட்டகரிஸ் நம்மளோட டிபி கமிஷன் வந்து 4% தான். ஓகே, ஸோ நம்ம நாளை டிபி ப்ரொமோட் பண்ணும்போது பேசிக் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுங்க. மீன்ஸ் 13% லெவல், என்இஎஃப்டி, கேஒய்சி அண்ட் பேன், அப்புறம் டிஸ்டன்ஸ் பாலிசி சொல்லிடுங்க அவர்கிட்ட. அப்புறம் டிபியோட கமிஷன் எப்படி வருதுன்னு சொல்லிடுங்க. அப்புறம் டிபியோட பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் 3% என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு வரும், 4% என்னென்ன கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் வரும்னு கண்டிப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுக்காக இந்த ஸ்லைடு உங்களை காமிச்சேன். நோட் பண்ணி வச்சிருங்க அந்த பாயிண்ட். ஸோ இதுதான் டிபியோட பேசிக் எலிஜிபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி நமக்கு டிபிக்காக அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய டிபி ரிக்வஸ்ட் நமக்கு இப்பவும் வருது, முன்னாடி வந்துட்டே இருந்தது. ஸோ உங்களுக்கு தெரியும் முன்னாடி டிபிக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிபி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இது நாம வந்து ஃபில் அப் பண்ணணும். மீன்ஸ் பிரிண்ட் எடுத்து ஃபில் அப் பண்ணணும். அதுல கேஒய்சி டாக்குமெண்ட், பேங்க் ப்ரூஃப், பேன் கார்டு போட்டோ, பில்டிங் போட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் போட்டோ எல்லாமே வச்சு எம்எஸ்சில கொரியர் அனுப்பிச்சு நம்ம வந்து டிபி ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லெங்தி ப்ராசஸ். ஏன்னா பிரிண்ட் எடுக்கணும், ஃபில் அப் பண்ணணும், டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுக்கணும், கொரியர் அனுப்பணும், கொரியர் அங்க வந்து சேரணும்,
அப்புறம் டிபி ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் பண்ணோம். சோ இந்த ப்ராசஸ் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கோம். நமக்கு வந்து ஆன்லைன் டிபி ரிக்வெஸ்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு. பட் ஆன்லைன் தான் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா ஆன்லைன் அப்படின்னா உங்களோட வீட்டுல இருந்து, உங்களோட ஆபீஸ்ல இருந்து, உங்களோட பில்டிங்ல இருந்து உங்களுக்கு வந்து டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஒன் கிளிக்ல உங்களோட டிபி ரிக்வெஸ்ட் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும். எதுவும் டாக்குமெண்ட் கொரியர் வர்றதுக்கு பிரச்சனை இல்லை, எதுவும் இன்கம்ப்ளீட் டீடைல்ஸ் இஷ்யூ வரல. ஸோ ஒன் கிளிக்ல உங்களோட டிபி ரிக்வெஸ்ட் நம்ம கிட்ட வந்துடும். அதுதான் நம்ம டிபி ரிக்வெஸ்ட் ப்ராசஸ். நான் அது இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் காமிக்கலாம் எப்படி டிபி ரிக்வெஸ்ட் ஆன்லைன் போடலாம் அப்படின்னு. சோ இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு நிறைய கால்ஸ் எனக்கும் பழனிசாருக்கும் எல்லாருக்குமே வருது. நான் வந்து டிபி அப்ளை பண்ணிருக்கோம், என்னோட டிபி கோட் எப்போ வரும்? சோ நமக்கு ஒரு டவுட் இருக்கு, என்னோட டிபி அப்ளிகேஷன் கொடுத்திருக்கு, என்னோட கோட் எப்போ வரும்? சோ எகெயின் ஆன் தி சேம் டே நமக்கு கால் வரும், சார் என்னோட டிபி ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன், பட் எனக்கு கோட் வரல. சோ அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறது. இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படிதான் டிபி ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் போகுது அப்படின்னு. சோ ஒன்ஸ் நீங்க வந்து டிபிக்காக அப்ளிகேஷன் கொடுத்திருந்தா இந்த ரிக்வெஸ்ட் நம்ம கிட்ட வந்துடும். நாம வந்து அதோட அட்ரஸ், லொகேஷன், டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ரிக்வெஸ்ட் வந்து வெப்சைட்ல நம்ம வந்து அப்ரூவ் பண்ணோம். அதுக்கு நார்மல் வாக்கிங் டைம் 4 ஒர்க்கிங் டேஸ் தான். பட் ஆஸ் அ ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஃபார் தமிழ்நாடு வித்தின் 1 or 2 டேஸ்ல நாம வந்து அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஸ்பெஷல் கன்சிடரேஷன்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது. ஸோ ஒன்ஸ் டிபி அப்ரூவ் ஆனதும் உங்களுக்கு பேமெண்ட் கட்டலாம். ஓகே, சோ டிபி ஆன்லைன்ல ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் ஆஃப்லைன்ல ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் ஒன்ஸ் டிபி அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் இதோட பேமெண்ட்டுக்காகவும் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல பே பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்லைன்ல பே பண்ணலாம். ஆன்லைன்ல அப்படின்னா மோதிகேரோட வெப்சைட்ல பேமெண்ட் கொடுக்கறதுக்காக ஆப்ஷன் இருக்கு, அதுல பே பண்ணலாம். இல்ல ஆஃப்லைன் பார்த்தா கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாம். ஏன்னா இதுல சின்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் கொடுத்தா இம்மிடியட்டா வந்து உங்களோட டிபி கோட் கிரியேட் ஆயிடும், உங்களோட டிபி பில்லும் உங்களுக்கு இம்மிடியட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்லைன் பார்த்தா நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஃபைனான்ஸ் டீம்ல கேட்டு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் டிபி கோட் கிரியேட் ஆகும். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து பே ஆன்லைன் பண்ணுங்க, ஆன்லைன் பண்ணிருந்தா இம்மிடியட்டா கோட் வந்துடும். ஸோ இதுல பார்த்தா டிபி அப்ளை பண்ணா அப்ரூவல் ரிஜெக்ஷன் இருக்கு, பேமெண்ட் இருக்கு. இந்த பேமெண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களோட டிபி கோடு வரும். ஓகே, சோ டிபி கோட் அப்படின்னா 4th ஸ்டெப் தான். பட் இந்த பேமெண்ட் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. 7 டேஸ்க்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டிபிக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கோம், உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து இன்னைக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. சோ இன்னையில இருந்து 7 டேஸ் டைம் கிடைக்கும் உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்காக. நீங்க பேமெண்ட் கட்டலைன்னா ஆன் த 8th டே உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகே, சோ 8th ரிஜெக்ட் ஆயதுக்கு அப்புறம் 9th டே நீங்க பேமெண்ட் பண்ண போற அப்படின்னா அகைன் வந்து நீங்க வந்து டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஓகே, சோ 7 டேஸ் தான் நம்மளோட பேமெண்ட் டைம். 7 டேஸ்க்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிபி கோட் கிரியேட் பண்ணணும். சோ ஒன்ஸ் டிபி கோட் கிரியேட் ஆயதுக்கு அப்புறம் நம்ம வந்து 0BB ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணணும். சோ முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டாக்கோட லிஸ்ட் கிரியேட் பண்ணோம், அப்புறம் சென்னை எம்எஸ்சி, திருச்சி எம்எஸ்சி, இல்ல கோயம்புத்தூர் எம்எஸ்சில கொடுத்து தான் பில்லிங் பண்றது. பட் ஆனா இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, உங்களோட வெப்சைட்ல ட்ரேட் வேலட் சொல்லி ஒரு வேலட் கிரியேட் பண்ணி வச்சிருக்க கம்பெனி. சோ ஒன்ஸ் உங்களோட டிபி கோட் கிரியேஷன் முடிஞ்சதும் இந்த வேலட் கிரியேட் ஆகும். அந்த வேலட்ல இந்த 75,000 rupees கம்பெனி வந்து கிரெடிட் பண்ணி கொடுக்கும். சோ எதுக்குன்னா அந்த 0BB ஸ்டாக் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, சோ இதுதான் நம்மளோட 0BB ஸ்டாக் பர்ச்சேஸ் ஆப்ஷன். அதுக்கு உங்களோட வெப்சைட்ல ஆப்ஷன் கொடுத்திருக்காரு கம்பெனி. சோ சிம்பிள் ஸ்டெப் தான், டிபி ஓப்பனிங் அப்ளை பண்ணுங்க, அப்ரூவ் ஆயிடும் இல்ல ரிஜெக்ட் ஆயிடும். அப்ரூவ் ஆனா பேமெண்ட் கட்டிடுங்க. பேமெண்ட் பண்ணதுக்காக 7 டேஸ் டைம் இருக்கு. 7 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணிடுங்க. 4th ஸ்டெப்ல டிபி கோட் வந்துடும். ஒன்ஸ் டிபி கோட் வந்தது உங்களோட 0BB ஸ்டாக் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். சோ இந்த ஸ்டாக் பர்ச்சேஸுக்கும் நம்மளோட பில்லிங்குக்கும் அந்த டிபிக்கு வந்து ஒரு டெலிவரி டைம் இருக்கு as per the பின் கோட். சோ சில பின் கோட்ஸ்ல பார்த்தா 4 ஒர்க்கிங் டேஸ் தான் டெலிவரி டைம். சில பின்கோட்ஸ்ல பார்த்தா 5 இருக்கு, 6 இருக்கு, ரிமோட் ஏரியாஸ் வந்து 6 இருக்கு. சோ அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு இமெயில்ல வந்துடும். ஒன்ஸ் நீங்க டிபி அப்ளை பண்ணும்போது உங்களோட டெலிவரி டைம் என்னன்னு. சோ அந்த டைமுக்குள்ள தான் உங்களோட செல் ஸ்டாக் ஆர்டரும் அப்புறம் உங்களோட பில் பண்ணதோட ப்ராடக்ட்டும் கொரியர் வரும். ஓகே, சோ இதுதான் டிபியோட அப்ளிகேஷன் ப்ராசஸ். சோ நான் இப்ப பார்க்க ஐ வில் ஷோ யூ ஹவ் டு அப்ளை ஃபார் a டிபி. சோ நம்ம இப்ப டிபியோட பேசிக் படிச்சோம். இனி எப்படி டிபி ரிக்வெஸ்ட் ஆன்லைன்ல கொடுக்கலாம் அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறது. சோ again I'm sharing my screen. ரைட், சோ டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நாம வந்து நம்மளோட மோதிகேர் வெப்சைட்ல போகணும். ஓகே,
ஸோ மோதிகே வெப்சைட்ல போகிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் க்ரோம், மொசில்லா, நிறைய வெப் ப்ரௌசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன ப்ரௌசர் வேணும் அந்த ப்ரௌசர் எடுத்துருங்க. அப்புறம் மோதிகே வெப்சைட்டுக்காக www.modicare.com அப்படி டைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா கூகுள்ல வரும், கூகுள்ல வந்து சிம்பிளா வந்து மோதிகே டைப் பண்ணும், இப்படி மோதிகே டைப் பண்ணும், இங்க ரிசல்ட் வரும், அதுல கிளிக் பண்ணி தான் நாம எல்லாமே போகுது. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது இங்க தெளிவா வந்து www.modicare.com டைப் பண்ணணும். டைப் பண்ணி என்டர் போடுங்க. மோதிகே வெப்சைட் வந்துடும். ரைட். சோ இந்த வெப்சைட் வந்ததுக்கு அப்புறம் யாருக்காக டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், அவரோட எம்சிஏ நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிடுங்க. ஸோ நான் இங்க ஒரு டெக்ஸ்ட் ஐடி போட்டு லாகின் பண்றேன். உங்களோட எம்சிஏ நம்பர் கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுங்க, கேப்சா டைப் பண்ணுங்க, லாகின் பண்ணுங்க. ஓகே. சோ ஒன்ஸ் நம்மளோட வெப்சைட்ல லாகின் ஆனதும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மை ப்ரொஃபைல், நம்மளோட பிசினஸ் டீடைல்ஸ், நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ், அட்ரஸ், அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல லெஃப்ட் சைட்ல பார்த்தா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு கீழே அகைன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல டிபி ரிக்வெஸ்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இதுதான் டிபி ரிக்வெஸ்ட். இந்த டிபி ரிக்வெஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ் வந்துடும். சோ இந்த பேஜ்ல தான் நாம வந்து நம்மளோட எலிஜிபிலிட்டி பார்க்க போறது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட டைட்டில் வந்து 13% இருக்கணும், கேவைசி அப்ரூவ்ல இருக்கணும், என்இஎஃப்டி அப்ரூவ்ல இருக்கணும், பேன் கார்டு அப்ரூவ்ல இருக்கணும், அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இதை எங்க பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டிபி ரிக்வெஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்கிரீன் வரும். இதுல உங்க கேவைசி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பார்க்க செக் பண்ண முடியும், இது அப்ரூவ்னு இருக்கு. என்இஎஃப்டி ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும், அப்ரூவ்னு இருக்கு. பேன் கார்டு ஸ்டேட்டஸ் இருக்கும், அப்ரூவ்னு இருக்கு. நம்மளோட கரண்ட் டைட்டில் என்ன, அந்த டைட்டில் கூட இங்க இருக்கு. ஓகே. சோ இதை வச்சு நம்மளோட எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். சோ இந்த டிபி ரிக்வெஸ்ட் வந்து 3 ஸ்டெப் ப்ராசஸ் பிளஸ் 1 இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, செகண்ட் வந்து பேமெண்ட் பண்றது, தேர்ட் வந்து ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், இதுதான் நம்மளோட ஸ்டெப்னு. ஸோ நான் டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்க போறேன். என்னோட எலிஜிபிலிட்டி கிளியர் ஆயிடுச்சு. நான் டிபி ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணேன். சோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட அட்ரஸோட பின்கோட நான் வந்து டைப் பண்ணணும். ஓகே. சோ ஐ அம் டைப்பிங் 643233. இப்படி பின்கோட் டைப் பண்ணாலே என்னோட ஸ்டேட்டும் சிட்டியும் ஆட்டோமேட்டிக்கலி சிஸ்டத்துல வந்துடும். ஓகே. சோ இங்க பின்கோடு கொடுத்துருச்சு, சிட்டி அண்ட் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கலி வந்திருக்கு உங்களுக்கு. அப்புறம் இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கேக்குது. உங்க அட்ரஸ், சிட்டி நேம், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், லேண்ட்மார்க், அப்படி நிறைய டீடைல்ஸ் கேக்குது. சோ இதுல எல்லா டீடைல்ஸ்ல வந்து ஒரு ஸ்டார் மார்க் கொடுத்திருக்காரு. இந்த ஸ்டார் மார்க் அப்படின்னா இந்த டீடைல் நீங்க வந்து கண்டிப்பா கொடுக்கணும், மத்தது எல்லாமே வந்து ஆப்ஷனல். ஓகே. சோ இதுல நம்ம ஸ்டேட் கொடுத்திருக்காரு, சிட்டி கொடுத்திருக்காரு, அட்ரஸ் கொடுத்திருக்காரு. சோ இதெல்லாமே மேண்டேட்டரி தான். நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட டிபியோட அட்ரஸ், கம்ப்ளீட் அட்ரஸ் இங்க வந்து டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க டைப் பண்ணி வச்சிருக்கிறது வந்து மோதிகே டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட், Shanda bookstore, building number 15227, first floor, அப்புறம் ஊட்டி கோயம்புத்தூர் ரோடு, பந்தலூர், நீலகிரி. இதுதான் கம்ப்ளீட் அட்ரஸ். ஸோ நமக்கு இஷ்யூஸ் வந்துடும். நம்ம வந்து கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுக்காம நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொரியர் வர்றதுக்கு டிலே ஆகும். இங்க வர கொரியர் நெக்ஸ்ட் சிட்டில போய் இங்க வரும். ஸோ இது எல்லாமே நடக்குது ஏன்னா நம்ம அட்ரஸ் வந்து நம்ம வந்து இன்கம்ப்ளீட்டா கொடுக்கறதுக்காக தான். செகண்ட் வந்து நம்மளோட டிபி பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, பட் நான் அட்ரஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மென்ஷன் பண்ணேன். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொரியர் வரும்போது கீழே வச்சுட்டு போகும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டெலிவரி கொடுக்கல. ஏன்னா நம்ம அட்ரஸ்ல இருந்தாதான் கொரியர் வந்து ப்ரீ பிளான் பண்ணி வர முடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டெலிவரி கொடுக்கறதுக்காக. ஓகே. ஸோ நம்ம எங்க டிபி ரன் பண்றது அந்த டிபியோட அட்ரஸ் கம்ப்ளீட்டா கொடுங்க வித் பில்டிங் நம்பர், பில்டிங் நேம், ஃப்ளோர், ரோட் நேம், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஒரு லேண்ட்மார்க் கூட கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியர்பை ஏதாவது கோவில், டெம்பிள், சாரி சர்ச், மாஸ்க், இல்லைன்னா ஏதாவது பேங்க், ஏதாவது ஃபேமஸ் பில்டிங் அப்படி ஏதாவது இருந்தா அது கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க பண்றது அப்படின்னா நியர்பை எஸ்பிஐன்னு போடுறேன். ஸோ அந்த மாதிரி லேண்ட்மார்க் இங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்க கொரியர் ஆப்ஷன் கேட்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு கொரியர் வந்து சென்னை வேர்ஹவுஸ்ல இருந்து தான் வருது. ஸோ இதை சென்னை செலக்ட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். அப்புறம் செல்ஃப் பிக்கப் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
உங்களுக்கு டைரக்டா போய் கலெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் அப்புறம் திருச்சி இருக்கு. சோ இதுல எங்க இருந்து செலக்ட் பண்ணணும் அந்த எம்எஸ்சி நீங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். எங்க கோயம்புத்தூர் வேணும்னா கோயம்புத்தூர் கொடுங்க, திருச்சி வேணும்னா திருச்சி கொடுத்துருங்க. அப்புறம் மொபைல் நம்பர் கேட்கும், அது ஆல்ரெடி வந்துடும். உங்க ப்ரொஃபைல் என்னென்ன நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு வந்துடும். ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பர் டைப் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் நம்மளோட இமெயில் ஐடி கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த இமெயில் ஐடி நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் ப்ராடக்டோட ஸ்டோரோட இமேஜ், அப்புறம் ஸ்டோரோட அட்ரஸ் ப்ரூஃப் இங்க கேட்கும். ஓகே, சோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பெனிஃபிட். ஏன்னா நம்ம முன்னாடி அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன்ல வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ரைட் பண்ணணும், மற்ற டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கொரியர் தான் அனுப்பணும். ஆனா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பில்டிங்கோட போட்டோ எடுத்துருங்க, டைரக்டா வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க, உங்க ரிக்வெஸ்ட் ஆயிடும். சோ இதுக்காக பில்டிங்கோட 2 போட்டோ வேணும். 1 போட்டோ பில்டிங்கோட உள்ள ஏரியா, அந்த உள் ஏரியாவோட போட்டோ ஒன்று வேணும். இன்னொன்று வந்து அவுட் சைட் போட்டோ வேணும். பிளஸ் டிபியோட அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். டிபி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னா நம்ம வந்து டிபி என்னோட வீட்டுல தான் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னா என்னோட வீடோட ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, சாரி ஆதார் கார்டு, அப்புறம் கேஸோட பில்லு, அதுல வந்து என்னோட நேமும் என்னோட வீட்டு அட்ரஸ் இருக்கும். அந்த சேம் அட்ரஸ் நான் இங்க டிபி ரிக்வெஸ்ட்காக கொடுத்திருந்தா அந்த டாக்குமெண்ட் கொடுத்தா போதும். இல்ல நீங்க வந்து ஏதாவது கமர்ஷியல் பில்டிங்ல டிபி எடுக்க போறோம் அப்படின்னா அந்த கமர்ஷியல் பில்டிங்கோட அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம என்ன கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அதோட ரெண்ட் அக்ரிமெண்ட் தான் யூஸ்வலா நம்ம வந்து டிபி அட்ரஸ கலெக்ட் பண்றது. பட் நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்கும் போது அது அப்ரூவ் ஆகிறதுக்கும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ அதனால நம்ம ரெண்ட் பில்டிங்ல டிபி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்ட் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ண வேணாம். இந்த பில்டிங்கோட டெம்பரரி ப்ரூஃப் ஏதாவது கொடுத்தா போதும். டெம்பரரி ப்ரூஃப் அப்படின்னா அதோட கமர்ஷியல் லைசன்ஸோட காப்பி, இல்ல எலக்ட்ரிசிட்டி பில்லோட காப்பி, இல்ல அந்த பில்டிங்கோட அட்ரஸ் வர ஏதாவது லைசன்ஸோட காப்பி கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம ரெண்டுல எடுக்கும் போது ரெண்டு அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரெண்ட் அக்ரிமெண்ட் வரும். அப்புறம் நீங்க டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது சப்போஸ் அந்த ரிக்வெஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தா அந்த அட்வான்ஸ் கொடுத்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து லாஸ். சோ அந்த லாஸ் அவாய்ட் பண்றதுக்காக நீங்க டிபிக்காக அப்ளை பண்ணும்போது டெம்பரரி டாக்குமெண்ட் ஏதாவது போட்டு ரிக்வெஸ்ட் போடுங்க. ஒன்ஸ் டிபி ரிக்வெஸ்ட் அப்ரூவ் ஆனதும் பேமெண்ட்டுக்காக 7 days டைம் இருக்கு. அந்த மாதிரி டிபி எப்போ அப்ரூவ் ஆகும் அந்த டேட்ல இருந்து 7 daysக்குள்ள நீங்க வந்து ரெண்ட் அக்ரிமெண்ட் இல்ல அட்ரஸ் ப்ரூஃப் கம்பெனில சப்மிட் பண்ணலாம். ஓகே, அதுதான் டிபியோட அட்ரஸ் ப்ரூஃப். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எங்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு, என்னோட மொபைல்ல இல்ல கம்ப்யூட்டர்ல இருக்கு. நான் வந்து இந்த சூஸ் ஆப்ஷன்ல போறேன், அங்க இந்த போட்டோ நான் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். அட்ரஸ் ப்ரூஃபோட போட்டோ நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் பில்டிங் போட்டோ நான் சூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீழே வந்து ஷேர் டிபி லொகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஓகே, இந்த ஷேர் டிபி லொகேஷன்ல கிளிக் பண்ணா இந்த கூகுள் மேப்போட அலோவ் கேட்கும், நம்ம வந்து அலோவ் பண்ணி கொடுக்கணும். சோ இப்போ இங்க கூகுள் மேப்ல வந்து ஒரு ரெட் பின் வந்துருக்கு. ஓகே, நாம எங்க இருந்து டிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கிறது இல்ல அந்த பின்கோடு எனக்கு எந்த ஏரியா கொடுத்துருக்கு அது பேஸ் பண்ணி நம்மளோட லொகேஷன் வந்து கூகுள்ல வந்துடும். லெட்ஸ் சே இதுதான் எனக்கு வந்து லொகேஷன், பட் நான் டிபி ஓபன் பண்ண போறேன் அப்படின்னா இந்த பில்டிங்ல தான். ஓகே, சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பின் வந்து நான் இங்க இருந்து எடுத்து இந்த பில்டிங் மேல வச்சிடுங்க. இந்த ஜூம் பண்றதுக்கும் ஜூம் அவுட் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு மேல வச்சு இந்த சேவ் கிளிக் பண்ணாலே உங்க டிபியோட லொகேஷன் வந்து சிஸ்டத்துல சேவ் ஆயிடும். அதை வச்சுதான் நாம கம்பெனி வந்து இந்த 500 மீட்டர் செக் பண்றது. ஓகே, சோ நான் டிபி லொகேஷன் கொடுத்துருக்கேன், அப்புறம் பில்டிங் போட்டோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா டிபியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாம வந்து அக்செப்ட் பண்ணணும். சோ இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நான் இதுல கிளிக் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இங்க வந்துடும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கணும்னா படிச்சு பார்க்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து உங்க வெப்சைட்ல ஆப்ஷன் இருக்கு டவுன்லோட் பண்றதுக்காக. சோ இது வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகே, அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்தாலே என்னோட ரிக்வெஸ்ட் வந்து கம்பெனிக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, சோ வில் ரிவைஸ் அகைன். இதுல என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பின்கோட் கொடுக்கணும், சிட்டி அண்ட் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். டிபியோட கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுங்க வித் பில்டிங் நேம், ஃப்ளோர், பில்டிங் நம்பர், ராட் நேம் அண்ட் லேண்ட்மார்க். இது கம்ப்ளீட்டா வச்சு டிபி அட்ரஸ் கொடுத்துருங்க. செல்ஃப் பிக்கப் எம்எஸ்சி எது வேணும் அந்த எம்எஸ்சி செலக்ட் பண்ணுங்க, ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, அப்புறம் பில்டிங் போட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் போட்டோ அப்லோட் பண்ணுங்க, மேப் லொகேஷன் கொடுங்க. நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் சப்மிட் கிளிக் பண்ணா இப்படி ஒரு பாப்அப் வந்துடும், கன்சல்டன்ட் இஸ் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் டிபி
ஸோ அந்த அதோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ரிக்வஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு இங்க ஒரு மெசேஜ் வரும், யுவர் டிபி ரிக்வஸ்ட் இஸ் பெண்டிங் ஃபார் அப்ரூவல், விச் மீன்ஸ் நீங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்க இந்த ரிக்வஸ்ட் சக்சஸா கம்பெனிக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரிக்வஸ்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ரிக்வஸ்ட் நம்ம கிட்ட வந்து சேர்ந்ததும் நம்ம வந்து இங்க வெரிஃபை பண்ணி வித்தின் 1 or 2 days உங்க ரிக்வஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணோம். அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் கட்டணும். முன்னாடி சொன்ன மாதிரி 1 lakh rupees பேமெண்ட் கட்டணும். அதுக்காக நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஏதோ கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைன்னா இதே ஆப்ஷன் இந்த ப்ரொஃபைல்ல டிபி ரிக்வஸ்ட் ஆப்ஷன்ல வந்தா இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பேமெண்ட். ஓகே, இந்த பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே இங்க பை டிஃபால்ட் வந்துடும் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் 25,000, ட்ரேட் டெபாசிட் அமௌண்ட் 75,000. இதுக்கு கீழே வந்து பேமெண்டோட ஆப்ஷன் இருக்கும். அதுல பேமெண்ட் கிளிக் பண்ணாலே உங்க கார்டு, உங்க இன்டர்நெட் பேங்கிங், கூகுள் பே யூஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் கட்டலாம் ஆன்லைன்ல. ஒன்ஸ் ஆன்லைன்ல பேமெண்ட் கட்டினாலே இம்மிடியட்டா வந்து உங்களுக்கு டிபி கோட் வந்துடும். ஓகே, செகண்ட் வந்து இந்த டிபி ரிக்வஸ்ட் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கம்பெனி அக்கௌண்ட்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆன்லைன்ல கட்டல. கம்பெனி அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும். நாம வந்து ஃபைனான்ஸ் கிட்ட வெரிஃபை பண்ணதான் டிபியோட பேமெண்ட் டிபி ரிக்வஸ்ட் பண்றது. ஸோ ஒன்ஸ் டிபி கோட் கிரியேட் ஆனதும் உங்களோட வெப்சைட்ல எகெயின் போங்க. இதுல ரைட் சைட்ல மேல பார்த்தா உங்க எம்சிஐ நம்பர் இருக்கும். இதுக்கு பக்கத்துல வந்து உங்க டிபி கோடு வந்துடும். ஓகே, இப்போ ஆன்லைன்ல தான் பேமெண்ட் கட்டுறோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணதும் இந்த ரைட் சைடு மேல வந்து டிபி கோட் வந்துடும். ஓகே, ஒன்ஸ் இந்த டிபி கோட் வந்ததுக்கு அப்புறம் 0BV ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த ஆர்டர் ஆப்ஷன்ல போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்காக நமக்கு தனி ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் கூட போய் உங்களோட ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் அது எப்படி கூட ஷோ பண்ண உங்களுக்கு. ஸோ இது என்னோட டிபியோட ஐடி, இது என்னோட எம்சிஐ நம்பர், டிபி கோட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் என்னோட டிபி கோட். ஓகே, இங்க பார்க்கலாம் உங்களோட டிபி கோடு. ஸோ எனக்கு இப்போ வந்து என்னோட ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்காக நான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு கீழே செல் ஸ்டாக் பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த செல் ஸ்டாக் பர்ச்சேஸ் ஆப்ஷன்ல போனா கேட்கும் பை கொரியர் வேணுமா செல் பிக்கப் வேணுமா, கொரியர் கொடுத்துருக்க கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இங்க ட்ரேட் வேலட் சொல்லி ஒரு அமௌண்ட் வந்துடும். நம்மளோட டிபி கோட் கிரியேட் ஆயதுக்கு அப்புறம் அது 75,000 rupees ட்ரேட் வேலட் சொல்லி ஒரு வேலட் இருக்கு வெப்சைட்ல. இந்த வேலட்ல வந்துடும் இங்க இருக்க அந்த அமௌண்ட். அதை வச்சு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுங்க. இங்க ஆட் டு கார்ட் இருக்கு. அப்புறம் பே பை ட்ரேட் வேலட் கொடுத்தாலே உங்களோட 0BV ஸ்டாக்கோட பர்ச்சேஸ் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா இன் ஃபியூச்சர்ல உங்களோட மீன்ஸ் உங்களோட டெலிவரி டைம்ல இந்த ப்ராடக்ட் வந்து உங்க ஷாப்ல வந்து கொரியரா வந்துடும். ஓகே, இதுதான் நம்மளோட டிபி ரிக்வஸ்ட் ப்ராசஸ். அப்புறம் டிபி ரிக்வஸ்ட் வந்தா இப்பதான் இப்படிதான் நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கறது, பேமெண்ட் கொடுக்கறது, அப்புறம் டிபி ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்றது. ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. உங்களோட டீம்ல நிறைய டிபிஸ் வரும், ப்ரொமோட் பண்ணுங்க. அப்புறம் அதோட கைட்லைன்ஸ் கொடுத்துருங்க. உங்க டீம்ல டிபி ரிக்வஸ்ட் ஏதாவது வரும்போது இந்த வெப்சைட் கொஞ்சம் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி ரிக்வஸ்ட் கொடுக்கறதுன்னு. அதை வச்சு உங்க டீமுக்கு கைட்லைன் கொடுங்க, ட்ரைனிங் கொடுங்க, டிபி ரிக்வஸ்ட் பண்றதுக்காக, டிபி ப்ரமோட் பண்றதுக்காக. ஒன்ஸ் வந்ததும் நாம இங்கிறது செக் பண்ணி அப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ஒன்ஸ் அப்ரூவல் வந்ததும் மேக் ஏ நோட் 7 daysக்குள்ள ரெண்ட் அக்ரிமெண்ட் கொடுக்கணும். ரெண்ட் பில்டிங்ல ஓபன் பண்றோம் அப்படின்னா செகண்ட் வந்து பேமெண்ட் கட்டுறதுக்கும் 7 days தான் டைம். 7 daysல பேமெண்ட் கட்டலைன்னா on 8th day உங்க ரிக்வஸ்ட் ரிஜெக்ட் ஆகும். அப்புறம் எகெயின் நீங்க வந்து அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு அந்த ரிக்வஸ்ட் வரும். பட் நீங்க ரீஅப்ளை பண்றதுக்கு முன்னாடி வேற யாராவது அந்த லொகேஷன் ரிக்வஸ்ட் கொடுத்தா அவருக்கு தான் அது ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கும் போது நம்மளோட அமௌண்ட் கரெக்டா இருக்கா பாருங்க. ரிக்வஸ்ட் கொடுங்க, 7 daysக்குள்ள பேமெண்ட் பண்ணுங்க, டிபி ஓபன் பண்ணுங்க, உங்க டீம் டெவலப் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்து கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன்.